இதை கட்டி விட்டுறீங்களா? ஆமா ஆமா, இப்பதான் பால் கறந்தாச்சுங்க மாப்பிள்ள. அப்படியே கறந்து ஊத்திட்டு இப்பதான் ஆதரவு தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறேனுங்க. அப்புறம் அதை பாருங்க, இந்த நம்ம மேக்க இருக்குது பாருங்க, மேக்க இருக்கிற தோட்டத்துல இருந்து வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு வரைக்கும் எல்லாம் நம்மளுதாங்க மாப்பிள்ள. அத்தனையும் உங்களுதா? அத்தையும் நம்மளுதாங்க மாப்பிள்ள. என்ன அது தெரியாத மாதிரி கேட்டுக்கிறீங்க? அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, வடக்கு இருக்கிற வீட்டுல இருந்து தெக்க இருக்கிற காடு வரைக்கும் எல்லாம் உங்களுதா? எல்லாம் நம்மளுதுங்க. ஆமா ஆமாங்க. அப்புறம் நடுவுல ஒரு கிணறு இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க, அங்க நல்லா அங்க பாருங்க. ஆமா, அதான் அந்த கிணறு வத்தாத கிணறுங்க. எந்த காலத்துலயும் வத்தினது கிடையாதுங்க. பரவாயில்ல, செழிப்பாதான் இருக்கிறீங்க. என்ன பண்றதுங்க, எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலீங்க. அத்தனையும் வச்சுக்கிட்டு எதுக்கு மாமா கோயம்புத்தூர்ல இருந்து ஆட்டோ ஓட்டி திரியுறீங்க? ஆனா நீங்க வேற அத்தனை பொச்சல போட்டுருக்குதுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எங்க அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சுங்க, இப்ப எதுவும் இல்லைங்க. சாராயத்துக்கு ஆசைப்பட்டு ஒக்கால ஒளி 10 ஏக்கரை காட்டை வித்து போட்டான் எங்க ஐயா. ஆனா மாப்பிள்ள, அது என்ன அங்க நின்றுட்டு வாங்கினீங்க? அப்படியே ஒரு வட்டாத கிணறு காட்டணும் பாத்தீங்கல்ல, அந்த வட்டாத கிணத்துல விழுந்து தாயில வாழ்க்கையை முடிச்சு போட்டானுங்க. உள்ள அழுகிறேன், வெளிய சிரிக்கிறேன், நல்ல